நண்பர்களே, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சோனியோட அபிஷியல் PSP கேமிங் கன்சோல் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து சரி பார்க்க சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா மதர் போர்டு போயிடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம பழையரும் கடைக்கு வந்திருக்கிறோம். அங்கே போயிட்டு இதே போல் ஏதாச்சும் டேமேஜான PSP கிடைச்சுன்னா அதுலேருந்து மதர் போர்டு எடுத்து மாற்றி போட்டுக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் நம்ம பழையரும் கடைக்கு போகிறோம். வாங்க என்னென்ன போய் பார்ப்போம். அந்த பழையரும் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனும் அதுக்கான கண்ட்ரோலர் இருந்துச்சு. அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் சொன்னாங்க. இது வந்து நாப்தோரில் அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து கம்மி ப்ரைஸ்க்கு விற்றுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, 1500 800 இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு ட்ரோனு. இந்த ட்ரோனை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒர்க்காக வச்சாச்சு. அதுக்கான முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் எடுத்துங்க. இது ஐஃபோன் 13 14 தெரியல, ரொம்பவே நொறுங்கி போயிருந்துச்சு. காரை விட்டு ஏற்றினாங்களா இல்லை தூக்கி போட்டு உடச்சாங்கன்னு தெரியல, ரொம்பவே மட்டமான நிலையில் இருந்துச்சு. இதில் வந்து கேமரா அதுக்கப்புறம் மதர் போர்டில் ஒரு சில சிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் போல். இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் ஒரு பழைய நோக்கியா ஃபோன் பார்த்தோம். வெயிட்டே பார்த்தீங்கன்னா செங்காமட்டி அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க போல். சைடில் வந்து கேமரா இருக்குங்க. இது வந்து அந்த பட்டனோட சேர்த்து அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் போல். இந்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரவுடியை மீட் பண்ணும்போது இல்லை ஆஃபீஸில் எது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செல்ஃபோன் அப்படி மல்லாக்க வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க கேமரா வந்து படம் முடிச்சு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பழைய ஃபோனு. இதை வாங்கி வீடியோ பண்ணலாம். பட் இதுக்கான சார்ஜர் பின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்குது. இதெல்லாம் இப்போ கிடைக்குமான்னு தெரியல. அதனால் டிசைனை மட்டும் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ஃபோன் பார்த்தேன். அதுவும் நோக்கியா ஃபோன் தான். அது வந்து பட்டன் அப்படியே மல்லாக்க தூக்கிக்கலாம் போல் அப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நோக்கியா ஃபோன் தாங்க. விதவிதமாக வித்தியாசமாக டிசைனில் வந்து நோக்கியா ஃபோன் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. மேலே சில பட்டன் இருக்குது, கீழே சில பட்டன் இருக்குது. இது என்ன தான் டிசைனில் வந்தாலும் தூக்கி போட்டு அடித்தாலும் சரி மிதித்தாலும் சரி உடையாதுங்க. இப்போ அந்த ஐஃபோனோட நிலமை பார்த்தீங்களா, அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற ஐஃபோனே அந்த நிலைமைக்கு இருக்குது. ஆனால் நோக்கியா ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஃபோனு. இவங்களும் அப்போவே பட்டன் ஃபோன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மாடல் தான் இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாங்க பெரிய சம்பவம். ஒரு ஐஃபோன் ஒன்று பார்த்தேன். மாடல் வந்து ஐஃபோன் 11 Pro Max போல். பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஆப்பிள் லோகோவே பார்த்தீங்களா எப்படி தகன்னு தங்க மாதிரி மின்னுதுன்னு. அந்த பழைய இரும்பு கடைக்காரங்க அந்த ஃபோன் வந்து அதை பார்த்தது உடனே எடுத்து வச்சுக்கிட்டாங்க போல். அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு செக் பண்ணியிருக்காங்க. இது ஆன் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மக்கிட்ட காட்டினாங்க, அங்கே பாருங்க ப்ரோ, செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொன்னாங்க. நானும் சார்ஜ் போட்டு பார்த்தேன். லோகோ வர ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜ் சுத்தமாக இல்லை போல். நீங்கள் பார்த்தீங்களா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கூட கிடையாது. ஈவன் கோடு கூட உள்ள நல்லா வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே குஷி தான். நமக்கு இது வரைக்கும் ஐஃபோன் 6s Plus தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 6s Plusக்கு மேலே எதுவுமே யூஸ் பண்ணல. இது 11 Pro Maxே கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு பேட்டரியோட ஹெல்த்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் பேட்டரி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுது. இது ஆப்பிளோட டிசைனே கிடையாது, என்னடா இப்படி கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி வெளியே வந்துட்டு மற்ற ஆப்பெல்லாம் நோண்டிக்கிட்டு இருந்தேன். ஐஃபோன்னாலே தரமாக இருக்கிறது என்னது, கேமரா தானே. அதனால் கேமரா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணால் கேமரா குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குங்க. இந்த பட்டன் நோக்கியா ஃபோனில் அதில் கூட தெளிவாக தெரியும் போல். இதில் வந்து கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு. சரி பழைய கல்ல இருந்தது, கேமரா லென்ஸு டேமேஜ்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டோரேஜை பார்த்ததுக்கப்புறம் தாங்க பெரிய அதிர்ச்சியை. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்தா 512 GB அளவுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஷாக்கிங்னா இதில் ஒரு சில ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது ஒரிஜினல் ஐஃபோன் கிடையாது, டூப்ளிகேட் ஐஃபோனு. அந்த ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆப்பிள் ஓஎஸ் மாதிரியே வச்சு ஏமாத்துறாங்கன்ட்டு. ஆனால் அதுலேயும் நேர்மையாக 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா உள்ள ப்ளே ஸ்டோர்லாம் இருக்குங்க. ஆப்பிள் ஃபோனில் என்றைக்கு ப்ளே ஸ்டோர் வந்துச்சு சொல்லுங்கள்? காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதெல்லாம் க்ளோன் ஐஃபோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐஃபோன் மேலே அவனுக்கு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனால் ஐஃபோன் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தயாரிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு டம்மி ஐஃபோன். டிசைனு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன ஃபோனை வாங்கி செக் பண்ண போகிறாங்க, அந்த லோகோ தானே வெளியே காட்ட போகிறாங்க, அதனால் இதை வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்மி விலையில் வச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஆளுங்க நிறைய பேர்கிட்ட அந்த வடக்கங்க வந்துட்டு இது ஒரிஜினல் ஐஃபோன்னு சொல்லி ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஐஃபோன் கிடையாது அப்படின்னு கூட தெரியாமல் இன்னி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா இந்த உருட்டு ஐஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐஃபோனோட வெயிட் அளவுக்கு இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கம்பி ஒன்று வச்சுருப்பாங்க, இரும்பு ராடு மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் உள்ளே இருக்கிற மதர் போர்டு டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா மாடல் தான். இதுக்குள்ளே எப்படி ஆப்பிள் ஓஎஸ் மாதிரியே ஒரு புது ஓஎஸை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு தீவிரமாக சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தாலே எப்பா ஏமாத்துறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூட்டு வாங்காமல் இதெல்லாம் பார்த்து வாங்குங்க, உஷாராருங்க. சூனாப்பானா
சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அதை விட்டா அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஐஃபோன் நெக்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடந்துச்சு. டிஸ்பிளே ஸ்டிப்பு பிஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் மதர் போர்டு எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகி கிடந்துச்சு. இதை வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். ஸோ வாங்கிட்டு பின்னாடி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய பிரிண்டராக கிடந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா கெனான் பிரிண்டரு இந்த மாதிரி. இது முழுசாக ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பட் பேனல் எதுவும் தேவைப்படுது, உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து ஒரு PSP கொடுத்தாருன்னு. இது எந்த டேமேஜும் இல்லைங்க, நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கான சார்ஜர் கொண்டு கொடுத்துருக்காரு. இவ்வளோ வருஷமாக நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னென்னு தெரியல ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தாருல, அதுதான் இது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொண்டு ஓட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக தான் வச்சுருந்தாரு. சரி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இதை கழட்டி உள்ள என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்ப்போம். நல்ல வேலை இதை செக் பண்ணுறதுக்கு அந்த சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் PSPயோட சார்ஜர் பார்க்குறேன். இது 5 வோல்ட் தான் போட்டிருக்காங்க, பெருசாலாம் கிடையாது. 5 வோல்ட் சப்ளை தான் உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி நம்ம வந்து இந்த சார்ஜரை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இண்டிகேஷன் லைட்டு கூட எரியலை, அப்படியே பிளாங்காக இருக்குது. அட்லீஸ்ட்டு உள்ள ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஹீட் ஆகும்ல, அந்த மாதிரி கூட இல்லை, அப்படியே பிளாங்காக இருக்குது. செத்து போச்சு போல். இந்த PSPயை கலெக்ட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த சார்ஜர்லேருந்து கரெக்டான இன்புட் வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்தே நமக்கு 5 வோல்ட் வரல, சப்ளை வரலன்னா PSP எப்படி ஆன் ஆகும்? ஸோ அதுக்காக மல்டிமீட்டரை வச்சு உள்ளே செக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கரெக்டாக தாங்க வருது. அதிலலாம் பெருசாக மிஸ்டேக் இல்லை. அப்புறம் வழக்கம் போல் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்துட்டு இருக்கும். மொபைல் சார்ஜ்லேருந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இதை வந்து பேட்டரிக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த PSPயை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி டூப்ளிகேட் PSP வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போனாலும் அங்கே நிறையா டூப்ளிகேட் PSP இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து ஈஸியாக கழட்டுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினல் PSPயில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து எங்கெங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை கலட்டுறது வந்து நார்மல் ஸ்க்ரூ வச்சு கழட்ட முடியாது. இந்த மாதிரி கிட்டு ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா தான் அதில் இருக்க மல்டிபிள் ஸ்க்ரூ வச்சு தான் கழட்ட முடியும். ஸோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் PSP கழட்டும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கழட்டணும். சும்மா கிட்டாச்சும் இந்த இடிச்சு விட்டால் கூட ஸ்டிப்புலாம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து 2-3 நட்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் கழட்டணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம வச்சிருக்க அந்த PSPயில் டிஸ்பிளேக்கு கீழே பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பட்டன் வந்து டச் கண்ட்ரோல் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கான ஸ்டிப்பு கீழே இருக்கும். அதனால் நீங்கள் மேலே பிடிச்சி கழட்டினா தான் கீழே இருக்க ஸ்டிப்பு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ கழட்டும் போது இந்த மாதிரி கழட்டுங்க. கழட்டி முடிச்சுட்டு உள்ளே பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் ஆகலை. சைடில் இருக்க பட்டன் இது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயை இந்த மாதிரி கீழே பிடிச்சி தான் தூக்கணும். ஏன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த PSP என்ன மாடல் அப்படிங்கிறத கூகுளில் போட்டு உள்ளே எந்த மாதிரி ஸ்டிப் கனெக்ஷன் இருக்குது, எந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் ஒன்றும் தெரியாமல் கழட்டி ஸ்டிப்பெல்லாம் பிஞ்சு போச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன். இந்த PSPயில் பார்த்தீங்களா டிஸ்பிளே ஸ்டிப் எந்த சைடு வாக்கில் கொடுத்துருக்காங்கன்ட்டு எதையுமே நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அதை கச்சிதமாக ஓப்பன் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த டிஸ்பிளேக்கு சைடில் இருக்க பட்டன் கண்ட்ரோலு, கீழே இருக்க பட்டனு, ஸ்பீக்கரு, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஸ்டிப் மூலம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்பை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன் ஏதாச்சும் கட்டாயிருக்கா அப்படி இப்படின்ட்டு. அந்த டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப் மட்டும் தான் லைட்டாக ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. அது பெருசு இம்பாக்டை கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ மற்ற ஸ்டிப் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதனால் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டு போர்டை மட்டும் தனியாக கழட்டி ட்ரை பண்ணேன். அப்புறம் அந்த PSPயில் சார்ஜ் மாட்டுறோம்ல, அந்த டெர்மினலில் மல்டிமீட்டரை வச்சு பார்த்தேன். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டு உள்ள வரைக்கும் போதா, ஷார்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். அந்த சார்ஜிங் கேபிள்லேருந்து வர்ற 5 வோல்ட்டு PSP உள்ள வரைக்கும் வருது, கரெக்டாக தான் வருது. ஸோ உள்ளெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு போக வேண்டிய இன்புட் கரெக்டாக தாங்க போகுது. அப்பையும் அதுக்கு மீறி என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா CD போடுறதுக்கான அந்த ட்ரைவ் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்துலேயே பேட்ரி இருக்குது. பேட்ரி வந்து அட்டாச்சு பேட்ரி தான். அதை கழட்டணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே கழட்டி ஸ்டிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை செக் பண்ண போகிறோம். பேட்ரி ஊதி போயிருக்கா, என்ன கண்டிஷனாக இருக்குன்ட்டு. இதில் ஒரு CD ட்ரைவ் இருக்குல்ல, இது வந்து சோனி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற ஒரு CD. அதில் கேம்ஸ்லாம் இருக்கும், படம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி PSPலாம் யூஸ் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நிறைய சொல்லிக்கிறாங்க, பார்ப்போம். இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்களா பேட்டரி சின்ன நோக்கியா பேட்டரி மாதிரி தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டிப் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேட்டரி ஊதி போயெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதில் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். 3.5 வோல்ட் இந்த PSP ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இப்போ பேட்டரி நல்ல கண்டிஷனாக இருக்குது. பேட்டரிலையும் சார்ஜ் இருக்குது. சடனாக கட் ஆகிருக்கு ஏதோ, அதுதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் நானும் மல்டிமீட்டர் பசர் மோடில் போட்டு உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டரு, டிரான்சிஸ்டரு, அந்த ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காம்பனண்ட்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே பசர் அடிக்கலை.
பசர் அடித்தா தான் அது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பட் அந்த மாதிரி எதுவுமே அடிக்கலைங்க, எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. கொடுக்குற இன்புட்டு ஐசி வரைக்கும் போகுது, பட் நமக்கான அவுட்புட்டு தான் வரமாட்டுக்கு, என்னென்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி பிஎஸ்பியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இது எதனால் வருதுன்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பழைய பிஎஸ்பியெல்லாம் இது அப்டேட் விட்டேன்னா என்னன்னு தெரியல, நான் சில இது ஒய்ஃபை கண்ட்ரோலில் இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்டேட்க்கு அப்புறம் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் சில பேர் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு கட் ஆகிடுது, பிளாக் ஸ்க்ரீன் வருது, இண்டிகேஷன் லைட்டு கூட எரிய மாட்டேங்குது, ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பிரச்சனையில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து ஐசி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு வந்து ஐசியை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருள் எதுவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா பார்ப்போம். இல்லைனா வந்து பல்லாவர சந்தைக்கோ அல்லது பழையரும் கடைக்கு போயிட்டு இதே போல் பிஎஸ்பி கிடைச்சுன்னா போர்டை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி இது பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கு வந்து ஐசி கிடைக்கும், இந்த ரிச் ஷீட் போனோம்னா ஐசி கிடைக்கும், ரேட் அதிகம் சொல்லுவாங்க, அது ஒரிஜினலாகவும் இருக்காது, எல்லாம் டூப்ளிகேட் ஐஸ் கொடுப்பாங்க, அது போட்டால் 1 மாதத்துலேயே போயிடும். ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம், இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேறு போர்டு இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் திடீர்னு கட்டாகி போய் இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன்லாம் வருது, ரெஸ்பான்ஸே தரமாட்டேக்கு, இப்படி பிரச்சனை இருந்துச்சு, நான் ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி போட்டீங்க அப்படின்னா அது என்ன சொல்யூஷன் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் பல்லாவர சந்தைக்கோ பல்லாயிரம் கடைக்கு போயிட்டு இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மட்டும் சந்திக்கலாம். பை பாய்.